திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்ற பெண்மணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு தீர்வான செயல் இல்லை. அது தீர்வு தரப்போவது இல்லை. அந்த பெண்மணி அவசரப்பட்டு விட்டார் என்று தான் சொல்லலாம். இந்த மாதிரி கொடுமைகள், வரதட்சணை கொடுமை நடக்கிறது என்று அவர்கள் மனநிலையில் மனதார கவலைப்பட்டிருந்தால் அவர்கள் பெற்றோரிடமோ அல்லது பெரியவர்களிடமோ அல்லது அவருடைய நண்பர்களிடமோ அல்லது காவல்துறையிலேயோ புகார் செய்திருக்கலாம். ஆனால் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார் அந்த பெண்மணி. அதுவும் இந்த காலத்தில், இந்த சயின்ஸ் காலத்தில், சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கிற காலத்தில் போய் இந்த மாதிரி வரதட்சணையெல்லாம் கேட்க பார்த்தா ரொம்ப மிக மிக கொடுமையானதுன்னு சொல்லலாம். அதாவது பெண் வீட்டாரும் சரி, எப்போதும் மணமகன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து பெண்ணை கொடுக்க வேண்டும். பண வசதி இருக்கிறது, பங்களா இருக்கிறது, கார் இருக்கிறது என்று நினைத்து பெண்ணை தள்ளிவிடுகின்றனர். அதாவது அதுவும் இல்லாமல் ஆண் வீட்டாரும் சரி, அதாவது மணமகன் வீட்டில் மாமனார் வீட்டிலேருந்து புல்லட் வந்துச்சுனாலும் சரி, கார் வந்துச்சுனாலும் சரி, அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது மிக மிக வருத்தத்துக்குரியதாகும். இந்த பெண்மணி உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருப்பது மிக மிக கஷ்டமானதாக தெரிகிறது. ஆதலால் பெண் வீட்டார் இனிமேல் இந்த ரிதன்யா என்ற பெண்மணியின் நிலைமையை கண்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது பணக்காரனுக்கு தான் கொடுக்கணும், வேறு ஏழைக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம பெண்ணை பணக்காரனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது நினச்சிக்காதீங்க. நல்லவனா கெட்டவனா அந்த இதெல்லாம் யோசித்து கொடுங்க. நன்றி.